உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலத்தின் 30ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பல வகையான கட்டளைகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. அதே போலவே நமது கிறிஸ்தவ சமூகம் நாம் நல்லதொரு விசுவாச வாழ வேண்டும் என்பதற்காக பல வகையான கடமைகள், பொறுப்புகள் மற்றும் கட்டளைகளை தந்திருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு நம் வாழ்விற்கு அத்தியாவசியமான அடிப்படையான மிக முக்கியமான 2 கட்டளைகள் தருகிறார். அதுதான் அன்பின் கட்டளை. இறை அன்பையும் பிறர் அன்பையும் மையமாக கொண்டுள்ள இவ்விரு அன்பு கட்டளைகளை நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் போது இறைவனுக்கு உகந்த தூய மக்களிடமாக வாழும் வரத்தினை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசுவின் இவ்விரு அன்பு கட்டளைகள் நமதாக்கிட இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ஃப்ளோரா ஆரோக்கியசாமியுடைய வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் அவரை தொடர்ந்து இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும், மேலும் திரு போஸ்கோ தன்னுடைய உடல் நலம் குன்றிய நிலையிலே இறைவனிடம் இந்த சிறப்பு கருத்தை முன்வைக்கிறார். விரைவிலே அவர் நற்சுகம் பெற்று தன்னுடைய இல்லம் திரும்பி தன்னுடைய அலுவல்களை தொடர வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுந்த விதமாய் பங்கேற்க தடையாக இருக்கும் நம் பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகிறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அவையாலை பொழுதும் தனியான புதிய வழியாளி வாழ புதிய நடைகளில் சகோதர சகோதரிகளை என்பதை நான் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம்மை வாழ்த்து
உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விதவை, அனாதை யாருக்கும் நீ தீ இழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, உயிருள்ள இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. ஆண்டவர் கூறுவது: அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை, அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவி சாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் பாலுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவிகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே.
பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்து உறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவரே கற்பாரை அரணும் மீட்பும், அவரே கேடயம் வலிமையும் துணையும். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 22, இறை திருவசனங்கள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த
முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு உமது வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை விடுவித்தருளும். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரர்களே, இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு ஒரு மைய கருத்தை தெளிவுபடுத்துகிறது. என்ன அந்த மைய கருத்து என்று நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ சமயம் நமக்கு பலவிதமான கடமைகள், பொறுப்புகள், கட்டளைகளை நாம் பின்பற்ற அளித்திருக்கிற தருணத்திலே முதன்மையான கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு அளிக்கிறார். நம்முடைய முழு திருவிவிலியமும் சரி, நம்முடைய சமய நூல்கள், நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் இந்த இரு கட்டளைகளிலே அடங்கி விடுகின்றன. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த கட்டளையானது இறையன்பு பிறரன்பு கட்டளை. முதன்மையான கட்டளையை நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய கடவுளை நீ அன்பு செய்வாயாக என்று ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாவதாக, இந்த முதன்மையான கட்டளை முழுமை பெற வேண்டும் என்றால், இந்த முதன்மையான கட்டளை நிறைவு பெற வேண்டும் என்றால், நாம் அந்த இரண்டாவது கட்டளையை நாம் பின்பற்றும் பொழுதுதான் இந்த முதன்மையான கட்டளையானது முழுமை பெறுகின்றது. ஆகவே அந்த இரண்டாவது கட்டளை என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு செய்வாயாக என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே, நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகிலே பெரும்பாலும் கொச்சைப்படுத்தப்படுகிற, அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற, அதிகமாக தவறாக உபயோகிக்கப்படுகிற ஒரு வார்த்தை எது என்று நாம் பார்த்தோம் என்றால் அன்பு. இந்த அன்பை நாம் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது லவ். லவ் என்றாலே பொதுவாக எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிற ஒரே ஒரு வார்த்தை, தமிழில் அதற்கு இணையான வார்த்தை எது என்று நாம் பார்த்தோம் என்றால் காதல் என்று பொதுவாக எல்லோரும் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த காதல் என்று இந்த அன்பிற்கு நாம் பொருள்படுத்தும் பொழுது அது நிறைய நேரங்களிலே தவறாக சித்தரிக்கப்படுகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பெரும்பாலும் அன்பானது சுயநலத்தை தாண்டி பெருநலத்தை கொண்ட ஒரு அன்பாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகிலே நாம் கொண்டிருக்கிற அன்பானது சுயநலத்தை மட்டுமே மையமாக வைத்திருக்கிறது. அப்படி என்றால் நிச்சயமாக அது அன்பாகாது. நிறைய காதல் என்பது அன்பாக இருக்காது அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த வேளையிலே நாம் இந்த அன்பை பற்றி ஒரு சரியான, ஒரு முழுமையான புரிதலை, முழுமையான தெரிதலை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது முதலாவது கட்டளையை ஆண்டவர் நமக்கு அளிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கடவுளை நேசி என்று. இதனுடைய பின்புலமானது எது என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களுடைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பரிசேயர் ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரை சோதிக்கும் நோக்குடன் இந்த கேள்வியை கேட்கின்றனர். ஆண்டவரை நாம் சோதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அவர்கள் ஆண்டவரை இந்த கேள்வி கேட்கின்றனர். எந்த கட்டளை மிகச்சிறந்த கட்டளை? பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த யூத சமுதாயத்திலே 613 கட்டளைகள் இருக்கின்றன. அதிலே 365 கட்டளைகள் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லுபடமாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இதே ஒரு நோக்கத்தோடு தான் இவர்கள் ஆண்டவர் இயேசுவை அணுகுகின்றனர். எனவே இந்த வேளையிலே இதனுடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால், இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 5வது இறைவசனத்திலே இந்த முதல் கட்டளையானது நமக்கு அளிக்கப்படுகிறது. நீ உன் கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுவது எதை குறிப்பிடுகிறது என்றால், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக.
நாம் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 3 முக்கியமான காரியங்கள் தேவைப்படுகின்றன என்று ஆண்டவர் என்று கூறுகிறார். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, உன்னுடைய முழு இதயத்தோடு, love your God with all your heart, உன்னுடைய முழு இதயத்தோடு ஆண்டவரை நீ அன்பு செய். இரண்டாவதாக உன்னுடைய முழு உள்ளத்தோடு, with all your soul. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உன் முழு ஆற்றலோடு, with all your might. அன்பார்ந்தவர்களே, நாம் உண்மையிலே இங்கு நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாகவே நம்முடைய கடவுளை நாம் முழு உள்ளத்தோடு நாம் அவரை அன்பு செய்கிறோமா என்றால், துறவரமாகிய துறவரத்தை தழுவிருக்கிற எங்களோடு இணைந்து நான் சொல்லுவது நிச்சயமாக இல்லை என்று. பல நேரங்களிலே நாம் 50 விழுக்காடு மட்டுமே ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்கிறோம். 50 விழுக்காடு அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றன. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் அணுகி வருகிறோம் என்றால், எப்பொழுதெல்லாம் நம்ம குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றன, எப்பொழுதெல்லாம் நம்ம குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன, எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் ஆண்டவரை அணுகி வருகிறோம். அப்பொழுது மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். நாம் ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் போல நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும், நமக்கு தேவையானது இருக்கிற அந்த தருணத்திலே மட்டும் நாம் ஆண்டவர் இடத்திலே வருகிற ஒரு சுயநலம் நிறைந்த அன்போடு நாம் ஆண்டவரை அணுகிறோம். இந்த வேளையிலே நிச்சயமாக நாம் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்கிறோமா? ஆண்டவரை நம்முடைய முழு இதயத்தோடு அன்பு செய்கிறோமா? ஆண்டவரை நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த வேளையிலே நாம் இந்த முதல் அன்பு கட்டளை நாம் பின்பற்றுகிறோமா என்று நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாவது கட்டளை ஆகிய உன்னை நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறுவாயாக. ஏற்கனவே சொல்லியது போல இந்த முதல் கட்டளையானது இந்த இரண்டாவது கட்டளையில் அடைகிறது. இந்த முதல் கட்டளையை நாம் கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த முதல் கட்டளையை நாம் நமது வாழ்விலை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பது நம்முடைய ஒருவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவருக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே நாம் இந்த முதல் கட்டளையை பின்பற்றுகிறோம் என்றால் இந்த இரண்டாவது கட்டளை நம்முடைய வாழ்விலே ஒரு செயல் வடிவம் பெற்றால் ஒழிய இந்த முதல் கட்டளையானது முழுமை பெறாது. இரண்டாவது கட்டளை ஆகிய உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறுவாயாக. அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கிற சமுதாயம் பொருட்களை அன்பு செய்து மனிதர்களை உபயோகித்துக் கொள்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. நாம் வாழ்விலே நாம் உபயோகிக்கிற நமக்கு நிறைய மகிழ்ச்சியை தருகின்ற இந்த பொருட்கள் மீது செல்வங்களை நாம் அன்பு செய்து நம்முடைய மனிதர்களை அவருடைய உணர்வுகளை நாம் உபயோகித்துக் கொள்கின்ற ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே ஆண்டவர் அழைக்கிறார், உன்னை நீ நிச்சயமாக அன்பு செய்கிறாய் என்றால் உனக்கு அடுத்திருப்பவரையும் அதே அளவுக்கு நீ அன்பு செய், அப்பொழுது நீ என்னை முழுமையாக அன்பு செய்கிறாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பினுடைய கட்டளையை பற்றி 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 7 முதல் 21 இறைவசனங்களிலே மிக அருமையாக குறிப்பிடுகிறது. அதில் ஒரு முக்கியமான கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். அதே கேள்வி இன்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற நாம் பல வருடங்களாக ஆலயத்திற்கு வருகிறோம், பல ஜபங்களை மேற்கொண்டிருக்கிறோம், அளவுக்கு அதிகமான திருப்பலிகளை பார்த்திருக்கிறோம், பங்கேற்றிருக்கிறோம். இதுவரை நாம் ஆண்டவரை பார்த்திருக்கிறோமா? நாம் ஆண்டவரை கண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய நம்முடைய இறைவார்த்தையான 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது இறைவசனம் இறைவார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை. நம்முடைய திருவிவிலியம் சொல்லுகிறது, கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை என்று. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த கடவுளை எவ்வாறு கண்டுகொள்வது? அதற்கும் இந்த திருவிவிலியமானது விடையளிக்கிறது. நாம் எப்பொழுது கடவுளை கண்டுகொள்கிறோம் என்றால், நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் என்று நாம் சொல்கிறோம். அதே அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், நீ கடவுளிடம் அன்பு செலுத்துகிறாய் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு அடுத்திருக்கிற உனது சகோதர சகோதரியை நீ வெறுப்பாய் என்றால் நீ ஒரு பொய்யர். யூ ஆர் லையர். நீ ஒரு பொய்யர்.
நீ கடவுளை மட்டும் அன்பு செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு அடுத்திருப்பவர்களை நீ வெறுக்கிறாய் என்றால் நீ பொய்யர். காரணம், கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிந்த உனது சக சகோதரனை நீ அன்பு செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கடவுளை உன்னால் எவ்வாறு அன்பு செய்ய முடியும்? எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ சமயத்தினுடைய ஆணிவேராக அடிப்படையாக அடித்தளமாக இருப்பது இந்த இரு கட்டளைகள். ஒன்று இறை அன்பு, மற்றொன்று பிறர் அன்பு. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக இருக்கிறது. ஒரு வாகனத்தினுடைய இரு சக்கரங்களாக இருப்பது இந்த இரண்டு கட்டளைகள் தான். ஒன்று இறை அன்பு, மற்றொன்று பிறன்பு. எனவே நாம் இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் உண்மையாக ஆண்டவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால், உண்மையாகவே ஆண்டவரை நம்முடைய முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு நாம் அவர் அன்பு செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அந்த அன்பை நம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும். காரணம், மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வது போல, எனது சின்னஞ்சிறியோருக்கு நீ செய்யும் பொழுதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று கூறுகிறார். இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு பாடத்தை நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக, வாசகங்களின் வழியாக நமக்கு தருகிறார். எல்லா கட்டளைகளும் ஒரே கட்டளையில் அடங்கும். உன் கடவுளாக ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக. ஆனால் இது முடியாத ஒன்று. உன்னுடைய சகோதரனை அன்பு செய்வதன் வழியாகவே நீ இதை செய்ய முடியும் என்பதையும் மிக அருமையாக நமக்கு எடுத்துச் சொன்னார். இறைவனையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து வாழ நமக்கு தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். என் ஆற்றலாகிய தந்தையே இறைவா, உமது திருச்சபையில் உள்ள திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரையுள்ள நாங்கள் அனைவரும் எம் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் எம் ஆண்டவராகிய உம்மையும் எம் அயலாரையும் அன்பு செய்யவும், அன்பு, இரக்கம், நற்பண்புகள் ஆகியவற்றோடு வாழவும் வளரவும் வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போற்றுதலுக்குரிய ஆண்டவரே எம் இறைவா, பல்வேறு கருவிகள் மூலம் தொடர்புகளை வலுப்படுத்தும் வர்த்தக உலகம், தொடர்பு சாதன உலகம் எம்மை சுயநல சிறைகளுக்குள் தள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இவ்வேளையில் நாங்கள் எமக்கு அடுத்திருப்போருக்கும் ஏழை எளியவர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், விதவைகள் ஆகியோரின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவிடும் நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே கடவுளும் எங்கள் அன்பு தந்தையும் ஆகிய எம் இறைவா, உமது அன்பு கட்டளைகளை கடைபிடிப்பதே எங்கள் வாழ்வுக்கு வழி என்பதை உணர்ந்து உமது கட்டளைகளை கடைபிடித்து வாழும் தாராளமான மனதை எங்கள் இளையோர்களுக்கு தந்து அதன் மூலம் அவர்கள் வாழ்வு சிறப்புற்று உமது அன்பின் சாட்சிகளாய் திகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக கொடைகளை வழங்கி வரும் எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் குழப்பமான அரசியல் சூழலில் எம்மை ஆளும் தலைவர்கள் உமது அன்பின் கட்டளைகளை ஏற்று எங்களின் அடிப்படை உரிமைகள், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்கள் நாட்டையும் எங்கள் மக்களையும் வழிநடத்த தூய ஆவியின் வழியாக ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பிடத்திற்கு நீர் அழைத்து வந்திருக்கின்றீர். எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீரை அறிந்து அவற்றையும் நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராடமும், உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அது எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். உயிரை பாடும் கிளிகள் பேசும் இந்நாடு இசைக்கும் ஒன்றாகவே. உயிரை பாடும் கிளிகள் பேசும் இந்நாடு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம்முடைய பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவர்களின் நினைத்த நலனுக்காகவும் உமது கையிலும் இவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி
எங்களை உமது மாட்சிக்கு அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, நம்முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையன்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிடிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் வளமற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக கிழித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியன்புரிய தகுந்த வழியினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரையே, என் நேர்மையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரையே, என் நேர்மையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரையே, எமக்கு அமைதி அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இது நாங்கள் உட்கொண்டு போகும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வழியெல்லாம் துணையாக வாழெல்லாம் நீயாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உயிரை கொடுத்தேன் உயிரை இனி வாழும் என் இயேசுவே, இன்றும் என்னோடு வாழ்கவே. நீரின்றி ஒன்றில்லை, இங்கு நீராமே இல்லை. இனி வாழும் என் இயேசுவே. கிறிஸ்து நமக்காக தம்மையே நறுமணம் வீசும் வழியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறை கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பு பிறரன்பை வெளிப்பட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாணவர்களே, கடந்த வாரம் நம்முடைய பங்கினுடைய பெருவிழா புனித அபிலா தெரசாலின் விழாவை முன்னிட்டு இந்த திருப்பலியை பதிவு செய்து ஒளிப்பதிவு செய்து அனுப்ப இயலவில்லை. அதற்காக வருந்துகிறோம். ஒரு சிலர் ஏன் வரவில்லை என்று கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே பலர் இதை பார்க்கிறீர்கள். ஆலயத்திலே நாம் திருப்பலிகளை ஆரம்பித்து விட்டாலும் வர முடியாதவர்கள், 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆலயத்திற்கு வர முடியாத நிலையிலே நீங்கள் இல்லங்களிலிருந்து திருப்பலியை பார்க்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எல்லா திருப்பலிகளும் நடைபெற்றாலும் ஒரு சில வாரங்களாவது ஒரு சில மாதங்களாவது இதை தொடர்ந்து உங்களுக்காக இந்த திருப்பலியை அனுப்பி வைக்கிறோம். பல பங்குகளில் இருக்கிறவங்களும் கூட இதை பார்க்கின்றீர்கள், இதில் பங்கேற்கின்றீர்கள். ஆகவே இந்த நற்செயலை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம். கடந்த வாரம் அனுப்பாமைக்கு மிக்க வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
துன்பத்தில் வாழும் மக்கள்